சேம் டைம் பாலு மகேந்திரா வந்து காஸ்டிங்கில் வந்து அப்புறம் ஜெயராம் வந்து பயங்கரமாக பிஸியானோடனே ரமேஷ் அரவிந்த் வந்தார். ரமேஷ் அரவிந்த் வந்ததுக்கப்புறம் கூட இது ரோஹிணி தான் அவரோட ஃபஸ்ட்டு சாய்ஸ். கோவை சரளா வேண்டாம், ஸோ மார்க்கெட்டு அது இது கமல் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரு கோவை சரளா போடலாமா அப்படின்ற மாதிரி கமல் சார் தான் அடமெண்ட்டாக இருந்து கோவை சரளா தான் இந்த ரோல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழனி அம்மாள் அந்த ரோல் அதுதான் வந்து ஆச்சரியத்தோட உச்சமாக இருந்தது ரசிகர்களுக்கு அந்த டைமில். கமல் சாருக்கு பேர் வந்து கோவை சரளா அப்படிங்கும்போது அவங்கள வந்து திருவாரூர் பார்ட்டியில் கூப்பிட்டாங்க, பொன்னவராதி பார்ட்டியில் கூப்பிட்டாங்க, காரைக்குடி பார்ட்டியில் கூட கூப்பிட்டாங்க. என் கிறகம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டாக பார்த்தேன். அதாவது என்ன அப்படின்னு வடிவேலை புரட்டி எடுத்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு இப்படி ஒரு காம்பினேஷனில் இவங்களோட எப்படி நடிப்பாங்க, அது எப்படி இருக்க போகுது, அந்த கியூரியாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. YSR புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் இன்று முதல் திரையரங்குகளில்.